இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் அதனுடைய தன்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதனுடைய நேச்சர், அந்த ஒரிஜினல் நேச்சர் அப்படிங்கிறது இருக்கும். உதாரணமா நம்ம தண்ணீரை எடுத்துக்கிட்டோம்னா, தண்ணீருடைய ஒரிஜினல் நேச்சர் என்ன? தண்ணீருடைய ஒரிஜினல் நேச்சர் வந்து அது லிக்விடா இருக்கும், திரவமா இருக்கும். அப்படியே ஊத்தினோம்னா அது அப்படியே ஃப்ளோ ஆகும். தண்ணீர் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். தண்ணீரை வந்து நம்ம சூடுபடுத்தினோம்னா அது ஆவியாக, நீராவியாக மாறும். ஆனா அதே வந்து நீராவியாக மாறின நீரை குளிர்ச்சி பண்ணோம்னா அது தன்னுடைய ஒரிஜினல் திரவ நிலைக்கு வந்துரும். அதே போல தண்ணீரை நம்ம வந்து 0 டிகிரி அதற்கு கீழே ஃப்ரீஸ் பண்ணோம்னா அது என்னவாகும் சொல்லுங்க? என்னவாகும்? பனிக்கட்டியாக மாறும். ஐஸாக ஆயிடும். ஆனா அதே ஐஸ வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல வச்சோம்னா அது மறுபடியும் தன்னுடைய ஒரிஜினல் ஃபார்ம், அந்த திரவ நிலைக்கு வந்துரும். சோ தண்ணீருடைய ஒரிஜினல் நேச்சர் வந்து திரவ நிலையில இருக்கிறது. அது பனிக்கட்டியோ நீராவியோ அதனுடைய ஒரிஜினல் நேச்சர் கிடையாது. திரவ நிலையில் இருப்பதுதான் அதனுடைய ஒரிஜினல் நேச்சர். இது போலவே உலகத்துல இருக்க எல்லா விஷயத்துக்கும் அதனுடைய ஒரிஜினல் தன்மைகள், உண்மையான தன்மைகள் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஆத்மாவுக்கும் அதனுடைய ஒரிஜினல் நேச்சர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த உடலை பார்த்தீங்கன்னா, இந்த உடல் 5 தத்துவங்களினால் ஆனது. அப்ப இந்த 5 தத்துவங்களினால் ஆனதுன்னா தண்ணீர், உணவு, காற்று இதெல்லாம் இந்த உடலுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்த 5 விஷயங்கள்னாலதான் இந்த உடல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த தத்துவங்கள்ல ஒன்று குறைந்தால் கூட அது கேட்கும். தண்ணீர் தத்துவம் குறைந்தால் அது தாகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். பூமி தத்துவம் குறைந்தால் அது வந்து பசி அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு இண்டிகேஷன் வரும். காற்று நம்ம பிரீத்திங் பண்றோம்ல, சுவாசிக்கிறது. சோ எல்லாமே எந்த ஒரு தத்துவம் குறைந்தாலும் இந்த உடல் வந்து எப்படி அதை கேட்டு வாங்கி அதை சரி பண்ணிக்குதோ அப்பதான் அதாவது சமநிலையில இருக்க முடியும். அது போலவே ஆத்மாவும் இந்த 7 குணங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த 7 குணங்களும் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இதை சொல்றோம். இப்ப 5 தத்துவங்கள்ல எது ஒண்ணு குறைஞ்சாலும் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியாது இல்ல. அதே போலதான் ஆத்மாவுக்கும் இந்த 7 குணங்களும் ஒரிஜினல் தன்மைகள். அது இல்லைன்னா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு தன்மை குறைந்தால் கூட அது கேட்கும். என்ன சொல்றோம்? சாந்தி வேணும், சந்தோஷம் வேணும், அன்பு வேணும். ஏன் வேணும் இதெல்லாம்? ஏன்னா இந்த குணங்களால் தான் ஆத்மா உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதுல இருந்தே நமக்கு தெளிவா தெரியுது, இதெல்லாம் என்னுடைய ஒரிஜினல் நேச்சர், ஒரிஜினல் குவாலிட்டிஸ், உண்மையான சமஸ்காரங்கள். நம்ம பார்த்தோம் இல்லையா 2 நாளா? ஆத்மாவோட ஒரிஜினல் நேச்சர், ஒரிஜினல் சமஸ்காரங்கள்னா அது ஞானம், தூய்மை, அமைதி, அன்பு, மகிழ்ச்சி, ஆனந்தம், சக்தி. நம்ம 36 தெய்வீக குணங்களை கூட ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த தெய்வீக குணங்கள் எல்லாமே அந்த ஆத்மாவின் 7 குணங்களுக்குள்ள வந்துடும். ஒவ்வொன்றும் இந்த 36 தெய்வீக குணங்கள் கூட ஆத்மாவின் ஒரிஜினல் குணங்கள் தான். பாருங்க, இதெல்லாம் நம்முடைய ஒரிஜினல் குணங்கள். ஆனா அந்த குணங்கள்ல எத்தனை நம்ம கிட்ட மிஸ் ஆகுது அதை நம்ம கவனிக்கணும். ஏன்னா நம்ம சில சமயம் என்ன சொல்றோம்? நான் பயந்த சுபாவம், எனக்கு வந்து கோவம் சட்டுன்னு வந்துரும், நான் கொஞ்சம் பேசிக்கலி சோம்பேறி. இந்த மாதிரி எத்தனை எத்தனை வார்த்தைகள் நமக்கு வருது. இதே போல நாம கூட மத்தவங்க கிட்ட கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாக்குறோம். ஒரிஜினல் தன்மைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். இப்ப பாருங்க, நம்ம எல்லாருக்கும் மதர் தெரேசாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்? அவங்க கிட்ட அந்த இரக்க உணர்வு, அன்பு அதெல்லாம் இருந்தது. அதனால நமக்கு அவங்கள பிடிக்கும். அதே போல நமக்கு கோவில்கள்ல
வணங்கக்கூடிய அந்த டெய்டீஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தேவ தேவதைகள் ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்லுவாங்க? இஷ்ட தேவி, இஷ்ட தேவன், மகான் ஆத்மாக்கள், இவங்களையும் ரொம்ப பிடிக்கும். ஏன் இவங்களை எல்லாம் பிடிக்கும்? ஏன்னா அவங்க பியோர், பவித்திரமானவர்கள். குழந்தைகள் கூட ரொம்ப பவித்திரமானவர்கள் இல்லையா? சோ ரோட்ல போகும் பொழுது, மால்ல, எந்த இடத்துலயும் ஒரு சின்ன குழந்தைய பார்த்தா அது யார் வீட்டு குழந்தை, பணக்கார குழந்தையா, ஏழை குழந்தையா, இதெல்லாம் ஒண்ணும் பார்க்க மாட்டோம். குழந்தைன்ன உடனே நம்ம முகத்துல ஒரு புன்னகை வந்துரும். பக்கத்துல இருந்தா அதை டச் பண்ண கூட செய்வோம். ஏன்னா குழந்தைகள் பவித்திரமானவர்கள், பியூரிட்டி நமக்கு பிடிச்சிருக்கு. அதே போல யார் நாலேஜபிளா இருக்காங்களோ அவங்களையும் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஞானம் நிறைந்தவர்களாக இவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுப்போம். அதே போல யாரெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்களோ, முகத்துல எப்பொழுதுமே புன்னகையோடு இருக்கிறாங்களோ அவங்களையும் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் நமக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு? ஏன்னா இதெல்லாம் நம்முடைய உண்மையான குணங்கள். ஆனா சில சமயம் இதெல்லாம் நமக்குள்ள அனுபவம் ஆகாததுனால மத்தவங்க கிட்ட பார்க்கும் பொழுது அது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? சரிதான் சிஸ்டர், கரெக்ட் தான். ஆஹ் உம் இதெல்லாம் நம்முடைய உண்மையான குணங்கள். ஆனா எல்லா டைமும் அது அனுபவம் ஆகல நமக்குள்ள இருந்து. அதனால வெளியில மத்தவங்க கிட்ட பார்க்கும் பொழுது நம்ம அதனால ஈர்க்கப்படுகிறோம். பாருங்க, இந்த 7 குணங்களும் விதை போன்றது. இப்போ விதை ரொம்ப தரமா இருக்கு, நல்லா இருக்குன்னா அதனுடைய பழம், அந்த விதை முளைத்து செடியாக காய்த்து பழம் கொடுக்குமே, அந்த பழம் கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியில தான் இருக்கும். இப்போ இந்த பழம்ங்கிறது என்ன தெரியுமா? நமக்கு வெளியில தெரியிற விஷயங்கள். வெளியில தெரியிற விஷயங்கள் என்ன? இந்த உடல், நமக்கு இருக்க அந்த உறவுகள், நமக்கு கிடைச்ச ஜாப், நமக்கு கிடைச்ச சொத்துக்கள், இது எல்லாமே பழங்கள் போன்றது. ஆனா விதை என்னன்னா ஆத்மா. இத்தனை நாளா நம்ம பழத்தின் மேலதான் முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நமக்கு தெரியுது விதை மேலதான் முயற்சி பண்ணணும். ஏன்னா விதையோட தரத்தை நம்ம முன்னேற்றி விட்டோம் என்றால் பழத்தை பத்தி நம்ம கவலையே பட வேணாம். அது கண்டிப்பாக நல்ல தரமானதாக, விரும்பத்தக்கதாகத்தான் இருக்கும். ஏன்னா ஆத்மாதான் ஒவ்வொரு கர்மத்தையும் முடிவு செய்கிறது. ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மா என்பதை அதனுடைய சமஸ்காரங்கள் முடிவு செய்கின்றன. இப்ப ராஜயோகத்துல நாம கற்றுக்கொண்டிருக்கிற இந்த ஆன்மீக படிப்புங்கிறது என்னன்னா, இந்த 7 ஒரிஜினல் குணங்களும் முதல்ல நமக்குள்ள வரணும், ஃபுல்லா இருக்கணும் அதுல. அதற்கப்புறமா மற்றவர்களுக்கும் அந்த ஒரிஜினல் குணங்கள் மறுபடியும் வரணும். ஏன்னா இந்த ஒரிஜினல் குணங்கள் இந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற அத்தனை ஆத்மாக்களுக்கும் அதுதான் ஒரிஜினல் குணங்கள். ஆனா இன்னைக்கு இந்த 7 ஒரிஜினல் குணங்களும் நிரம்பியவர்களாக நம்ம பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் ரொம்ப உலகத்துல நிறைய பிரச்சனைகள் வருது, குடும்பத்துல பிரச்சனைகள் வருது. சோ ராஜயோகத்துல என்ன சொல்றோம்னா, சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றம். முதல்ல நமக்குள்ள இந்த குணங்களை நிறைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா முதல்ல அது நம்ம கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். என்ன சொல்றாங்க? சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். முதல்ல நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகணும். சரி, ஒரு கேள்வி. நீங்க எத்தனை பேர் இப்படி நினைக்கிறீங்க, எனக்குள்ள ஒரு மாற்றம் கொண்டு வந்தால் இந்த உலகத்தை மாற்ற முடியும்? நான் நினைக்கிறேன் சிஸ்டர். ஓகே, நீங்க நினைக்கிறீங்களா? வெரி குட். எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஒருத்தருக்குள்ள மாற்றம் கொண்டு வந்தால் இந்த உலகம் மாறிடுங்க நம்புறீங்களா? நம்புற மாதிரி இருக்கா? சாத்தியமா? நம்ம மருத்துவம் மட்டும் மாறினப்ப எல்லாரும் மாறணும். நம்ம மாறினா ஒவ்வொருத்தரும் மாறிடுவாங்க. ஃபேமிலியா ஓகே, பழக்கம் எல்லாரும் மாறிடுவாங்க. ஓகே, வெரி குட். அதாவது இந்த உலகம் முழுவதும் ஒரு வாழக்கூடிய, மகிழ்ச்சியாக வாழக்கூடிய உலகமாக மாறணும் அப்படின்னா எல்லாருமே மாறணுங்கிறது கரெக்ட் தான். ஆனா அந்த மாற்றத்தை யார் முதல்ல செய்வாங்க அப்படின்னா தைரியம் உள்ளவர்கள். அது ஏன் நானாக இருக்கக்கூடாது?
ஒரு சகோதரி சொன்னாங்க இல்லையா, நான் மாறினால் என்ன பார்த்து என் குடும்பத்துல இருக்கவங்க மாறுவாங்க. ஒரு குடும்பத்துல இருக்கவங்க மாறினா அந்த அந்த ஏரியால இருக்கவங்க மாறுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சமுதாயம் மாறும். ஏன்னா நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ ஒரு இடத்துல உலகத்துல ஸ்டார்ட் ஆகுது, அது அப்படியே பரவுது. இப்போ கெட்ட விஷயத்த நம்மளால ஏத்துக்க முடியும். சின்னதா ஒரு ஃபேஷன் வச்சுக்கோங்களேன். அது ஏதாவது ஒரு சினிமால ஒரு ஹீரோயினோ ஹீரோவோ பண்ணியிருப்பாங்க. ஒரு தலைமுடி வெட்டுறதா இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிற விதமா இருக்கட்டும். அத ஒருத்தர் காப்பி அடிப்பாங்க. அவங்கள பார்த்து இவங்க, இவங்கள பார்த்து அவங்கன்னு இப்படி உலகம் முழுக்க பரவுது இல்ல? இன்னைக்கு உலகத்துல எதெல்லாம் கெட்ட விஷயம்னு நம்ம நினைக்கிறோமோ, அது யாரோ ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி 1, 10, 100, 1000ன்னு ஆச்சு இல்ல? அப்படிதானே ஆச்சு? ஆமாம் சிஸ்டர். அப்படிதான் உண்மையிலேயே ஆச்சு. அப்போ ஒரு கெட்ட விஷயம் எல்லாராலும் காப்பி அடிக்கப்படும்னா, ஏன் ஒரு நல்ல விஷயம் காப்பி அடிக்கப்படாதா? சோ காப்பி இது அடிக்கப்படும். ஆமா, இது கண்டிப்பா சாத்தியம்தான். இட்ஸ் வெரி மச் பாசிபிள். ஏன்னா வைப்ரேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதிர்வலைகள். பிரியா சிஸ்டர் கூட அதை பத்தி ஸ்பெசிபிக்கா கிளாஸ் எடுத்தாங்க. அதிர்வலைகள். ஏன்னா நம்முடைய அதிர்வலைகள் இயற்கை மீது ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது, மற்ற மனிதர்கள் மீது ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது. நம்மால இயற்கை மேல கூட ஒரு பிரபாவத்தை ஏற்படுத்த முடியும். இயற்கையை நம்ம தூய்மையா ஆக்கிட்டோம், சக்திசாலியா ஆக்கிட்டோம்னா இயற்கை மற்ற எல்லா மனிதர்களையும் தூய்மையாக்கி விடும். இப்ப பாருங்க, அந்த சந்தேகமே கிளியர் ஆயிடும். ஏன்னா இது ஆன்மீக விதி. என்ன சொல்லுவாங்க, விதியை யாராலும் மாற்ற முடியாது. விதினா ட்ரூத், அது அப்படித்தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிற முயற்சி மட்டும் பண்ணாலே போதும். நாம நம்முடைய வைப்ரேஷன்ஸ் மூலமா இயற்கையை மாற்றுகிறோம், இயற்கை உலகத்தையே மாத்திடும். நம்ம கூட சொல் வழக்கு இருக்குல்ல, நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு பெய்யும் மழை. பாருங்க, நாமளே சொல்றோம் இல்லையா, ஒருவர் நல்லவர் இருந்தால் கூட எல்லாருக்காகவும் மழை பெய்யும்னா, அப்ப அந்த நல்ல ஒருவரோட வைப்ரேஷன் இயற்கையை கூட தூண்டி விடுது இல்ல? பாருங்க, நம்ம இதெல்லாம் நம்ம சொல் வழக்குல இருக்கு, ஆனா நம்ம மறந்துடுறோம். பாருங்க, இந்த ஒரிஜினல் குவாலிட்டிஸ் சொல்றோம்ல, இதுதான் ஆத்மாவோட மதிப்பை டிசைட் பண்ணுது. இப்போ ஒரு வைரத்தோட மதிப்பு எப்படி இருக்கு, எதை வச்சு டிசைட் பண்ணுது? எப்படி ஒரு தங்கம் வேல்யூ பண்ணப்படுது, ஒரு சொத்து எப்படி மதிப்பிடப்படுகிறது, அதே போலதான் ஆத்மாவும் மதிப்பிடப்படுகிறது. வைரம்னா கரையற்றதாக இருக்கணும், தங்கம்னா பியோரா இருக்கணும், அதுல மற்ற உலோகங்கள் கலந்துடக்கூடாது. 24 கேரட் கோல்டோட வேல்யூ வேற, 22 கேரட்டோட கோல்டு வேற, 18 கேரட்டோட கோல்டு வேல்யூ வேற. சோ எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கோ அந்த அளவுக்கு அதுல மதிப்பும் அதிகமாக இருக்கு. இப்போ ஒரு சொத்தோட மதிப்பு கூட எப்படி சொல்றாங்க, அது எந்த இடத்துல இருக்கு, ஒரு வீடே வச்சுக்கோங்க, எந்த ஏரியால இருக்கு, அந்த பில்டிங் கட்டப்பட்ட குவாலிட்டி என்ன, அதற்குள்ள இருக்கக்கூடிய வசதிகள் என்ன, எவ்வளவு புதுசா இருக்கு. சோ இது எல்லாமே அதனுடைய மதிப்பாக மாறுகிறது. அதே போல ஆத்மா எப்படி மதிப்பிடப்படுகிறது அப்படின்னா, இந்த 7 குணங்கள், இந்த தெய்வீக குணங்கள்னு பார்த்தோம் இல்லையா, 36 தெய்வீக குணங்கள், இதை வைத்துதான் ஒரு ஒரு ஆத்மாவோட வேல்யூ இருக்கு. நம்ம இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்டிருக்கோம். இறைவனை பரமாத்மான்னு சொல்றோம். அதுக்கப்புறமா கோவில்ல வணங்குறோமே, அந்த அவங்கெல்லாம் தேவாத்மாக்கள். அதே போல மதங்களை உருவாக்கியவர்களை எல்லாம் தர்மாத்மாக்கள். நிறைய சாது சந்நியாசிகள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் மகான் ஆத்மாக்கள். சோ நல்ல காரியங்கள்லாம் பண்றவங்கள புண்ணிய ஆத்மாக்கள். அதே போல நிறைய கெட்ட விஷயங்களை பண்றவங்கள பாவாத்மாக்கள். சோ இந்த டைட்டில்லாம் எதை வச்சு டிசைட் ஆகுதுன்னா, இந்த 7 குணங்களின் அடிப்படையில் தான். பாருங்க, ஆத்மாவோட வேல்யூ இந்த 7 குணங்களின் அடிப்படையில் தான் ஏற்படுது. ஆத்மாவோட வேல்யூ மற்றும் அந்த ஆத்மாவுடைய பாக்கியம் ரெண்டுமே டைரக்ட்லி கனெக்டடு. ஏன்னா எல்லாருக்குமே நல்ல பாக்கியம் இருக்கணும், சௌபாகியம் இருக்கணும்னு விருப்பம் இருக்கு. அப்ப அது எதை பொறுத்து இருக்குன்னா, ஆத்மாவோட வேல்யூவை பொறுத்து இருக்கு. ஆத்மாவோட வேல்யூ எதை பொறுத்து இருக்கு?
இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தோமே, யார் கரெக்டா சொல்ல போறீங்க பார்க்கலாம்? 7 குணங்களை பொறுத்து. வெரி குட். நம்முடைய பாக்கியம் ஆத்மாவோட வேல்யூவை பொறுத்து இருக்கு. ஆத்மாவோட வேல்யூ 7 குணங்களை பொறுத்து இருக்கு. இப்ப இந்த 7 குணங்களும் எங்கெல்லாம் நான் 7 குணங்கள் சொல்றேனோ அங்க 36 தெய்வீக குணங்களும் உள்ளடக்கம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த 7 குணங்களும் ரொம்ப உயர்ந்து இருந்ததுன்னா அந்த ஆத்மாவோட பாக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இததான் நம்ம ரொம்ப அதிர்ஷ்டம், லக்கி அப்படின்லாம் சொல்றோம், பாக்கியசாலி அப்படின்லாம் சொல்றோம். இந்த 7 குணங்கள் குறைவாக இருக்கும் பொழுது அதுதான் அன்பார்ச்சுனேட், துர்பாகியம் அப்படின்லாம் சொல்றோம். சோ பாக்கியம் என்பது இறைவனால் எழுதப்படுவது கிடையாது. நம்மை தவிர வேறு யாருமே நம்முடைய பாக்கியத்தை தீர்மானிப்பது கிடையாது. சோ நாம நம்முடைய பாக்கியம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த 7 ஆத்மாவின் உள்ளார்ந்த குணங்களை, தன்மைகளை வளர்த்து கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும். நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, எனக்கு 50 வயசாச்சு, 60 வயசாச்சு, வாழ்க்கையில ஒரு பாதி ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, இனிமே நான் என்ன பண்ண போறேன், வாழ்க்கை எப்படி போகுதோ, இதுக்கு முன்னாடி எப்படி போச்சோ அப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி சொல்றதுல என்ன பிழை இருக்கு சொல்லுங்க? பாதி வாழ்க்கை போயிடுச்சு, இனிமே நான் என்னத்தை மாத்திக்கணும், எப்படி போகுதோ அப்படியே போகட்டும் இப்படி சொன்னா அதுல என்ன பிழை இருக்குன்னு சொல்லுங்க யாராவது? போனதெல்லாம் தவறா இருக்குது, இனியாவது நல்லதா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கணும். ஏன்னா அவங்க என்ன நினைப்புல சொல்றாங்கன்னா, தேக உணர்வுல சொல்றாங்க. இந்த தேகத்துக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. ஒரு 70 வயசோ 80 வயசோ 90 வயசோ அதுதான் அதோட எக்ஸ்பைரி டேட். அப்போ பாதி வயசு போயிடுச்சு, 3/4 வயசு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு தெரியும், நாம் எல்லாம் அழியக்கூடிய இந்த தேகம் அல்ல, அழியாத ஆத்மா. இந்த உடல்ங்கிற வஸ்திரம் மாறுமே தவிர ஆத்மா அதனுடைய பயணத்துல இருக்கும். அப்போ ஆத்மால வரக்கூடிய 7 குணங்கள்ன்றது நாம அடுத்த பிறவிக்கு கொண்டு போக போறோம். அப்ப பாக்கியம்ங்கிறது இந்த பிறவிக்கு மட்டும் இல்ல, அடுத்த பிறவிக்கும் நமக்கு வரணும் இல்ல. அதனாலதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம வெறுமனே ட்ரெஸ் தான் சேஞ்ச் பண்றோம் அப்படின்னு நினைக்கணும். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். அதாவது நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன பண்ணுவாங்க, ஜாதகம் எழுதுவாங்க. அந்த ஜாதகம் என்ன சொல்லுது? அந்த ஜாதகம் அந்த குழந்தையோட வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையுமே சொல்லுது. அந்த குழந்தையோ இப்பதானே பிறந்தது, இன்னும் எந்த கர்மமும் செய்யவும் ஆரம்பிக்கல. அப்போ அந்த குழந்தையோட வாழ்க்கையில நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் இதெல்லாம் யார் எழுதுறாங்க? ஜாதகம் அந்த குழந்தை என்ன பாவ மற்றும் புண்ணிய கணக்குகளை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றதோட ஒரு பேலன்ஸ் ஷீட் மாதிரி தான். அதாவது இந்த பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கும்னா, 1 ஏப்ரல் அப்புறம் எண்டிங் 31 மார்ச் அப்படிதான் இருக்கும். அதாவது போன பிறவியில 31 மார்ச் என்னவோ அதுதான் இந்த பிறவியில 1 ஏப்ரல். அதாவது அந்த ஆத்மா போன பிறவியில கடைசி சுவாசம் இருக்கும் பொழுது அதனுடைய கர்ம கணக்குகள் என்னவாக இருந்ததோ, பாவ கணக்கு புண்ணிய கணக்கு என்னவாக இருந்ததோ அதுதான் இந்த பிறவியில அதனுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் ஆக இருக்கும். ஏன்னா ஆத்மா தன் கூடவே என்னெல்லாம் பெண்டிங்கா இருக்கோ, அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கோ, அது பாவமா இருந்தாலும் சரி புண்ணியமாக இருந்தாலும் சரி கூடவே எடுத்து செல்கின்றது. சரி, புண்ணிய கணக்குனா என்ன, பாவ கணக்குனா என்ன? சோ எப்படி நம்ம இந்த நிமிஷம் எவ்வளவு புண்ணிய கணக்கு வச்சிருக்கோம், பாவ கணக்கு வச்சிருக்கோம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நமக்கு எல்லாம் நன்மையா நடந்துச்சுன்னா புண்ணிய கணக்கு அதிகமா இருக்குன்னு நினைச்சுக்கலாம். நமக்கு நினைச்சது எதுவும் நடக்கல, எல்லாமே தீமையா நடக்கு அப்படின்னா நமக்கு பாவ கணக்கு அதிகமா இருக்குன்னு நினைச்சுக்கலாம். ஓகே ஓகே, நல்ல பதில் தான். ஆனா அது நடந்த பிறகுதானே தெரியும். நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்றதானா, நாம இந்த 7 குணங்களில் எவ்வளவு நிரம்பியவர்களாக இருக்கிறோம், எவ்வளவு அந்த குணங்கள்ல இருந்து விலகி போயிட்டோம், இது நம்முடைய கர்ம கணக்குகள் என்னன்னு சொல்லிடும். இது ஈஸியா இருக்கா புரிஞ்சுக்கிறதுக்கு? அதாவது இந்த 7 குணங்கள்
எந்த அளவுக்கு எனக்குள்ள நிரம்பி இருக்கு, எந்த அளவுக்கு ஒரிஜினல் குணங்கள்ல இருந்து நான் விலகி இருக்கேன். இப்ப வந்து சாந்தி தான் என்னுடைய ஒரிஜினல் குணம். ஆனா எனக்கு நிறைய கோபம் வருதுன்னா நான் என்னுடைய ஒரிஜினல் குணத்துல இருந்து விலகி இருக்கேன். இப்ப இதுல இருந்து நம்முடைய பாவ கணக்கு புண்ணிய கணக்கு புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற பதில் உங்களுக்கு தெளிவா இருக்கா? ஆமாம் ஆமாங்கம்மா, தெளிவா. ஆன்மீகம்னா எல்லாமே சிம்பிளா இருக்கணும். புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமான விஷயம்னா நம்மளால அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? சோ ஒருவேளை நமக்கு வந்து நெகட்டிவ் அக்கவுண்ட் ஹெவியா இருந்தா கூட கண்டிப்பாக நம்ம அந்த ஒரிஜினல் தன்மைகள் மீது ஒரு முயற்சி பண்ணோம்னா நம்ம கொண்டு வந்த நெகட்டிவ் கர்ம கணக்குகளோட விளைவை நம்மளால குறைக்க முடியும். இது எவ்வளவு பெரிய குட் நியூஸ் தெரியுமா? ஒருவேளை நம்ம பழைய பிறவியில நிறைய நெகட்டிவ் கர்மங்கள் செய்து அதனுடைய பாவ கணக்குகளை கொண்டு வந்தால் கூட பரவாயில்ல. இப்ப நம்முடைய ஒரிஜினல் குணங்களை நாம புரிஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டோம்னா பழைய பாவ கணக்குகளோட விளைவுகளை நம்மால குறைக்க முடியும். ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறதே பாசிட்டிவ் தான். அதுவும் குறிப்பாக இந்த ராஜயோக தியான பயிற்சியில சொல்லப்படுகிற எல்லா விஷயங்களும் பாசிட்டிவ் தான். ஆனா நம்ம அதை கரெக்டா புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, அந்த 7 குணங்களோட வேல்யூ, அதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது நமக்கு தெளிவா புரியுது. இந்த 7 குணங்களை நம்ம ஒரு ஆர்டர்ல கொடுத்தோம். அதுல வந்து கடைசியா வந்து சக்தின்னு சொல்லியிருக்கோம். அதாவது நமக்குள்ள அந்த தெய்வீக ஞானம், தூய்மை, அமைதி, அன்பு, சுகம், ஆனந்தம், இது எல்லாத்தையும் நிரப்ப நிரப்ப நாம சக்திசாலி ஆத்மாவாக ஆகி விடுவோம். சோ நான் மறுபடியும் சொல்றேன், அந்த 7 குணங்கள்ல கடைசி குணமாக சக்தி காண்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம ஞானம், பவித்ரதா, அந்த தூய்மை, அமைதி, அன்பு, சுகம், ஆனந்தம், இது எல்லாத்தையும் நம்ம எந்த அளவுக்கு நிரப்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம சக்திசாலி ஆத்மாவாக இருக்கிறோம்னு அர்த்தம். ஏன்னா ஞானம் ஒரு சக்தி, தூய்மை ஒரு சக்தி, அமைதி ஒரு சக்தி, அன்பு ஒரு சக்தி. அப்ப ஒவ்வொரு சக்தியும் நமக்குள்ள நிரம்ப நிரம்ப நம்ம டோட்டலா ஓவராலா சக்திசாலி ஆத்மாவாக ஆகிவிடுவோம். சோ நேற்று வந்து சிஸ்டர் அந்த முதல் 2 குவாலிட்டிஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஞானம் மற்றும் பவித்ரதா. சோ முதல்ல நம்ம ஞானம்ங்கிறது எப்படி ஆத்மாவின் ஒரிஜினல் தன்மை, ஏன்னா அது ஒரிஜினல் நேச்சர்னு சொல்றோம் இல்லையா? பாருங்க, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் புத்தி என்ற ஒரு பகுதி இருக்கு. ஏன்னா மனம், புத்தி, சமஸ்காரம் தான் ஆத்மா. அப்ப எல்லா ஆத்மாவுக்கும் கண்டிப்பா புத்தி என்பது இருக்கும். அந்த ஞானம்ங்கிறது புத்தியோட ரிலேட் ஆகுது. அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஏதோ ஒன்றோ இல்ல வேறு விஷயத்திலயும் ஞானம் இருக்கும். இப்ப பாருங்க, ஒரு திருடனுக்கு வந்து ஒரு பூட்டை உடைக்க முடியுதுன்னா அது கூட ஞானம் தான். அந்த ஆத்மாக்குள்ள அந்த ஞானம் இருக்கு. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனிதர்கள் நிறைய ஸ்கேம் எல்லாம் பண்றாங்க இன்டர்நெட்ல. அதுக்கப்புறமா இந்த பேமெண்ட் எல்லாம் பண்றோம் இல்லையா? இப்போ ப்ரோக்ராம்ல கூட வைரஸ் கிரியேட் பண்றாங்க. இது எல்லாம் கூட ஞானம் தான், ஆனா தவறான ஞானம். அதுதான் வித்தியாசம். ஆனா அதுவும் ஞானம் தான். இப்போ உலகத்துல இருக்க எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. சில பேருக்கு வந்து ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு வீடு கட்டுறது, பில்டிங்கு, சில பேருக்கு காரு, இந்த மாதிரி விதவிதமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சோ விதவிதமான ஞானம் இருக்கும். இப்ப உலகத்துல வந்து நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கு. இப்ப நம்ம கெட்டதை தேர்ந்தெடுத்தோம்னா ரிசல்ட் கெட்டதா இருக்கும், அவ்வளவுதான். கர்மம் எப்படியோ அப்படிதான் அதனுடைய பலன். யாராவது ஒருத்தர் வந்து இந்த உலகத்துல எந்த ஞானமும் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? எவ்வளவு பெரிய முட்டாளாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த, அந்த புத்தி ஏதோ ஒரு விஷயத்துல செலுத்திருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஞானம் கண்டிப்பாக இருக்கும். யாராவது இருக்காங்களா உலகத்துல எந்த ஞானமும் இல்லாதவர்கள்னு? இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. கேட்பாங்க சிஸ். கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ஞானம் அவங்களுக்குள்ள இருக்கும், நாம அதை கவனிக்கல, அவ்வளவுதான் வித்தியாசம். அதாவது எந்த விஷயத்துல அவங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அந்த விஷயத்த அவங்க கத்துக்கிறாங்க. பாருங்க, ஒரு சின்ன குழந்தை கூட, ஒரு பிறந்த குழந்தைதான், ஆனா தாயிடம் இருந்து பால் அருந்தக்கூடிய ஞானம் அதுக்கு இருக்கு பாருங்க. இல்லையே? யாராவது ட்ரைனிங் கொடுக்குறாங்களா என்ன? கத்துக்குது இல்ல?
அது போல ஞானம்ங்கிறது ஒரு பேசிக் சர்வைவல். இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஞானம் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ வெளி உலக ஞானம் அப்படிங்கிறது முக்கியம்தான். அப்பதான் நம்ம சம்பாதிக்க முடியும், இந்த உடலை நிர்வாகம் பண்ண முடியும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? சோ வெளி உலக ஞானம், ஒரு கார்பென்ட்ரியோ, ஒரு டெய்லரிங்கோ, ஏதோ ஒன்று, ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜோ, ஏதோ ஒரு ஞானம் இந்த உலகத்துல வாழ்வதற்கு அவசியமாக இருக்கு. ஆனா எல்லாவற்றிலும் முக்கியமானது என்னன்னா ஆன்மீக ஞானம். இப்ப நம்ம டெய்லி கத்துக்கிறோம் பாருங்க, இந்த ஆன்மீக ஞானம். வெளி உலக ஞானம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆன்மீக ஞானம் நம்முடைய பாக்கியத்தை உருவாக்குவதற்கு ஹெல்ப் பண்ணுது. சோ பாக்கியமே இல்லைன்னா நம்ம சர்வைவலுக்கான பணத்தை கூட நம்மளால சம்பாதிக்க முடியாது. இப்ப யாரோ ஒருத்தர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிசினஸ பத்தின கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கணும். என்ன பொருள் தயாரிக்கிறாங்க, அதை பற்றின ஞானம், அதற்கான இயந்திரங்கள் என்ன, அதற்கான ஸ்கில்ஸ் என்ன, எப்படி அதை மார்க்கெட்டிங் பண்றது, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஆனா அந்த ஆத்மாவுக்கு பாக்கியம் இல்லைன்னா அந்த தொழில அவங்களால வெற்றி அடைய முடியாது. சோ ஆன்மீக ஞானம்னா என்ன? எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொள்வது. எது புண்ணியம் எது பாவம், எந்த கர்மம் செய்தால் புண்ணியம், எந்த கர்மம் செய்தால் பாவம். இப்போ உதாரணமா நாம சிலருக்கு ஏதோ ஒரு விஷயத்த டொனேட் பண்றோம். அப்ப அந்த டொனேஷன் சில பேருக்கு ஏதோ கொடுக்கிறோம், பொருளாகவோ ஏதோ ஒண்ணு கொடுக்கிறோம். அது என்ன கணக்கு வருதுன்னா கொடுக்கல் வாங்கல்ன்ற கணக்குல வருது. இன்னைக்கு என்கிட்ட எக்ஸ்ட்ராவா இருக்கு, உன்கிட்ட இல்ல, நான் இதை தரேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு ஜென்மத்துல அவங்க திருப்பி நமக்கு தருவாங்க. இது கொடுக்கல் வாங்கல். ஆனா அதே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எனக்கு ஒரு பெயர் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், இன்னும் புண்ணியம் கிடைக்கணும் அப்படி கூட நினைக்க கூடாது. அவர்களுக்கு தேவை, நான் கொடுக்கிறேன். அந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கும் பொழுது அது புண்ணியத்தோட அக்கௌண்ட்ல சேருது. இல்லைன்னா அது வெறும் கொடுக்கல் வாங்கல் தான். இன்னைக்கு நான் கொடுத்தேன், நாளைக்கு உங்ககிட்ட இருந்து வாங்கிப்பேன். நாளைக்கு நான் வாங்குறதுக்காக இன்னைக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுது. நிறைய பேர் என்ன தான தர்மங்கள்லாம் ஏதாவது ஒரு பிறவியில நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுதான் செய்யறாங்க. அது வெறும் கொடுக்கல் வாங்கலா ஆயிடுது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு இரக்க உணர்வோடு நம்ம கொடுக்கிறோம் பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் புண்ணிய கணக்கு. ஏன்னா அந்த இரக்க உணர்வுங்கிறது தெய்வீக குணத்துல வருது இல்ல. எனக்கு எப்பவாவது ஹெல்ப் பண்ணுவாங்க, எனக்கு இதனால பெயர் புகழ் கிடைக்கும் அப்படின்னா அது அந்த 7 குணங்கள்ல வரலையே. அப்ப அது புண்ணிய கணக்கா மாறாது, வெறும் கொடுக்கல் வாங்கல், அவ்வளவுதான். சோ இதுதான் இப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க, இதுதான் ஞானம். ஏன்னா லைஃப் ஒரு விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. லைஃப் இஸ் அ கேம். நமக்கு ஒரு விளையாட்டுன்னா அதனுடைய விதிமுறைகள்லாம் தெரிஞ்சிருக்கணும். விதிமுறைகள் தெரிஞ்சிருந்தா நம்ம அந்த விளையாட்டை ரொம்ப நல்லா விளையாடுவோம். இப்ப நமக்கு விதிமுறைகள் தெரியலனா கூட விளையாடத்தான் வேண்டி இருக்கு. இந்த வாழ்க்கையோட விதிமுறைகள் முழுமையாக தெரியலனா கூட நம்ம வாழ்ந்துகிட்டு தான் இருக்கோம். அப்ப என்ன பண்றோம்? நல்ல விஷயம் நடந்தா அதிர்ஷ்டம், ஏதாவது தவறு நடந்தா துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா உண்மையில இங்க அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம் அதிர்ஷ்டம்னு சொன்னோம்னா அது கண்டிப்பாக இந்த ஞானத்தை எடுத்துக்கொள்வதுதான், இந்த ஞானத்தை புரிந்து கொள்வதுதான். இன்ஃபேக்ட் இந்த ஆன்மீக ஞானத்தை புரிந்து கொள்வதை நம்ம அதிர்ஷ்டம், பாக்கியம்னு சொல்லலாம். ஏன்னா இதன் மூலமாகத்தான் மற்ற எல்லா விஷயங்களோட பிராப்தியும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நமக்கு இப்போ நான் யார் என்பது புரிகிறது, பரமாத்மா யாருங்கிறது கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்க போறோம். அந்த ஆன்மீக விதிகள் என்ன, கர்ம விதிகள் என்ன, இந்த சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியங்கள் என்ன, இது எல்லாமே நம்முடைய இந்த பயணத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்படி நம்ம தெரிஞ்சுக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய பாகியத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. இப்ப வெளி உலகத்துல நிறைய நாலேஜ் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த ஒரு பிறவிக்கு நமக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்கும். ஆனா அந்த ஆன்மீக ஞானம் பல பிறவிகளுக்கான வருமானத்தை சம்பாதித்து கொடுக்கும். இந்த ஞானங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. மற்ற 6 குணங்களும் கூட இந்த ஒரு குணத்துல வந்துடுது. இந்த சின்ன வயசுல இந்த குழந்தைங்க எல்லாம் ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க.
ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி ஒரு ஷேப் இருக்கும், ரெக்டாங்கிள் ஷேப்போ இல்ல ரவுண்டு ஷேப்லயோ ஒரு சின்ன பாத்திரம் மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக்ல. அதற்குள்ள அதே ஷேப்ல அதுக்குள்ள அடங்குற மாதிரி ஒண்ணு போடுவாங்க. மறுபடியும் அதை விட சின்னதா ஒன்று போடுவாங்க, அதை விட சின்னதா இப்படி போடுவாங்க. பாத்திருக்கீங்களா நீங்க அந்த மாதிரி ஒரு டாய் பாத்திருக்கீங்களா? பார்த்திருக்கோங்க. சோ அது போலதான் இந்த ஞானம்ங்கிறது வெளியில இருக்கிற அந்த பெரிய பாத்திரம் மாதிரி, மற்றது எல்லாமே அதற்குள்ள அடுக்குற மாதிரி சின்ன சின்ன பாத்திரங்கள். எதுக்கு இதை சொல்றோம்னா அந்த ஞானம் அவ்வளவு முக்கியமானது. ஆக்சுவலா நம்ம எல்லாருக்கிட்டையும் இந்த ஞானம் இருக்கு. நம்ம யாரெல்லாம் இந்த கிளாஸ் இப்ப கேட்டுட்டு இருக்கோமோ எல்லாருக்குமே இந்த ஆன்மீக ஞானம் நமக்குள்ளேயே இருக்கு. ஆனா என்ன, மறந்து போயிட்டோம். இங்க என்ன நடக்குதுன்னா அந்த மறந்து போன ஞானத்தை விழிப்புணர்வுக்கு கொண்டு வரும், அவ்வளவுதான். சோ நாலேஜ்ங்கிறது பாசிட்டிவான விஷயம். எந்த ஒரு ஆன்மீக ஞானமும் ஒருவருக்கு துக்கம் கொடுக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் துக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வருவதுதான் சத்தியமான ஆன்மீக ஞானம். ஏன்னா நம்ம எது தவறு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? சோ அதனாலதான் ஞானத்தை ஞான கங்கை அப்படின்னு பாராட்டுவாங்க. இந்த ஞான கங்கையில நாம மூழ்கினோம் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழியும். ஏன்னா பாவம்னா என்ன, நம்முடைய தவறான குணங்கள். அந்த ஒரிஜினல் குணங்களில் இருந்து ஆப்போசிட்டா இருக்கிறதெல்லாம் தவறான குணங்கள். அப்ப இந்த ஞான கங்கையில நாம மூழ்கும் பொழுது நம்முடைய அந்த தவறான சமஸ்காரங்கள், கோபம், அகங்காரம், இது எல்லாமே அழியுது இல்லையா? அப்படின்னா நம்முடைய பாவங்கள் அழிகின்றன அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம போகக்கூடாத ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது நாம இந்த ஞான கங்கையில குளித்து ஞான கங்கையில மூழ்கி நம்முடைய பழைய சமஸ்காரங்களை அழித்து அதன் மூலமாக மறுபடியும் அந்த தவறான கர்மங்களை செய்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் குளிக்கணும், அந்த ட்ரெஸ் எல்லாம் மறுபடியும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்ம தேக உணர்வுல இருக்கிறதுனால எல்லாத்தையுமே தேக சம்பந்தப்பட்ட விஷயங்களாக மட்டுமே நம்ம பார்த்து விட்டோம். நாம இந்த தேகம்ங்கிறது ஆத்மாவுக்கான ஆடை மாதிரி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சோ அந்த ஆடையை நம்ம கொண்டு வரக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்ம உணர்வுல நாம இருக்கணும், தேக உணர்வுல இருக்கக்கூடாது. அப்ப என்ன நடக்கும்னா நம்ம சேஃப் ஆயிடுவோம். சோ நாம இங்க என்னெல்லாம் கத்துன்னு இருக்கோமோ இது எல்லாமே ஞானம். இதுதான் சிதம்பர ரகசியம். நம்ம என்ன தெரிஞ்சிட்டு இருக்கோம்னா சிதம்பர ரகசியம். கேள்விப்பட்டிருக்கீங்களா சிதம்பர ரகசியம்னு சொல்லி? ஆனா இது வரைக்கும் யாருமே சிதம்பர ரகசியம்னா என்னன்னே சொன்னது கிடையாது. நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த சிதம்பர ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டே வரோம். ஆரம்பத்துல சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த மாதிரி கூட இருக்கும். ஆனா இன்னும் போக போக நிறைய ரகசியங்கள் வெளிப்பட போகுது. ஆனா இந்த ஞானத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எது வரைக்கும் நம்ம அந்த ஞானத்தை நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வரலையோ அது சக்தியாக மாறாது. சோ அடுத்தது பியூரிட்டி, பவித்திரத்தன்மை. சோ ஆன்மீக ஞானம் என்பது நமக்கு எது பவித்திரமானது, எது அசுத்தமானது அப்படிங்கறத சொல்லி கொடுக்குது. ஆனா வெளி உலகத்துல இருக்கிற ஞானம் எதுவுமே ஆத்மாவை தூய்மைப்படுத்த முடியாது. அது நமக்கு பணம் சம்பாதிக்க மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். ஆனா அந்த ஆன்மீக ஞானம் எப்படி தூய்மையான வழியில் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கறத கூட சொல்லி கொடுக்குது. மற்றவர்களுக்கு நம்ம துக்கம் கொடுக்க கூடாது. நாம சம்பாதிக்கிற அந்த பணம் ஆசீர்வாதங்களுடன் நமக்கு கிடைக்கணும். உலகத்துல என்ன சொல்லுவாங்க, எந்த விஷயமும் நமக்கு ஹெல்ப் பண்ணலனா அந்த கடைசியில ஆசீர்வாதங்கள் தான் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் கூட சொல்வாரு இல்லையா, நான் என்னோட எல்லா முயற்சியும் பண்ணிட்டேன், ஐ ஹவ் ட்ரைட் மை லெவல் பெஸ்ட், இனிமே அந்த நோயாளிக்கு உங்களுடைய குட் விஷஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்வாரு. இதைத்தான் நம்ம தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தர்மம் தலை காக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆத்மாவின் அந்த சுய தர்மம் தான், அந்த ஒரிஜினல் தன்மைகள் தான் காப்பாற்ற முடியும்னு அர்த்தம். சுய தர்மம்னா ஒரிஜினல் சமஸ்காரங்கள். இப்போ நம்ம யாருக்காவது ஒரு நபருக்கு ஒரு பணத்தை கொடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த பணத்தை வைத்து அவர் தவறான
பொருட்களை வாங்கினார், தவறான செயல்களை செய்தார் அப்படின்னா அதனுடைய ஒரு பங்கும் நமக்கு வந்துரும். அது அவர் செய்யற அந்த பாவ காரியத்துக்கான ஒரு பங்கும் நமக்கு வந்துரும். பார்ட்னர் இன் கிரைம்னு சொல்லுவாங்கல்ல. சோ இது ரொம்ப ரிஸ்கியானது. இப்ப நாம யாருக்காவது ஏதாவது பாவக்கணக்குல செய்றேன். ஆமா பாவ கணக்குல சேரும். அதாவது யாருக்காவது நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சைவ உணவை வாங்கி கொடுத்துடணும். அதே போல நம்ம பணமா கொடுக்கறோம்னா அந்த பணத்தை அவர் தவறான வழியில் பயன்படுத்தல அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியணும். ஏன்னா இதெல்லாம் பாருங்க ஆன்மீக விதிகள். இப்ப நம்ம கையில இருந்து பணத்தை ஒருத்தர் வாங்கி ஒரு கத்தி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த கத்தியை வைத்து யாரையோ அவர் கொல்றாரு அப்படின்னா நம்ம சொல்ல முடியுமா, நான் கத்தி வாங்க தான் பணம் கொடுத்தேனே தவிர, இல்ல நான் கத்தி வாங்குறாரு கூட எனக்கு தெரியாது, அவருக்கு ஏதோ தேவைன்னு நான் பணம் கொடுத்தேன், அந்த பணத்தை வச்சு அவரு கத்தி வாங்கி அவர் யாரையாவது கொலை செய்தா அதுல எனக்கு எப்படி பங்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அவருடைய உள்நோக்கம் என்ன அப்படி எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஆன்மீக விதிகள். பாருங்க வெளி உலகத்துல இருக்கக்கூடிய அந்த சட்டம், அந்த விதிகள் எல்லாத்துலயுமே ஒரு ஓட்டை இருக்கும். அதன் மூலமா எல்லாரும் தப்பிச்சிடுவாங்க. ஆனா ஆன்மீக விதிகள் வந்து துல்லியமானது, யாருமே தப்பிக்க முடியாது. சோ பவித்திரத்தன்மை அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள்ல கூட நெகட்டிவிட்டிஸ் இருக்கக்கூடாது. அதாவது வேற யாருக்கும் ஒரு நெகட்டிவ் குவாலிட்டி இருக்கு, அதை நாம நினைக்கிறோம் அப்படின்னா கூட நம்முடைய ஆத்மா தூய்மையை இழக்கும். இந்த விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேருக்கு இது தெரியும்? அதாவது மத்தவங்க கிட்ட நெகட்டிவ் குவாலிட்டி இருக்கு, அதை பத்தி நம்ம யோசிச்சிட்டோம் அப்படின்னா கூட நம்முடைய தூய்மை கெட்டு போகும். இது எல்லாருக்கும் தெரியுங்களா? தெரியாதீங்க. ஆக்சுவலா நாம எந்த தவறான காரியமும் பண்ணல. அவங்க தவறு செய்யறாங்க, அவங்களுக்குள்ள தவறான விஷயங்கள் இருக்கு. நாம யார பத்தி தப்பாலாம் நினைக்கல. ஆனா அவங்களுடைய தவறான விஷயங்களை நாம சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஆத்மா, நம்முடைய ஆத்மா தூய்மையை இழக்கும், அழுக்காயிடும். இப்ப என்ன சொல்றாங்க இங்கிலீஷ்ல கூட, யூ ஆர் வாட் யூ திங்க்ங்கிறாங்க. நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் நீ. அப்போ எனக்குள்ள நெகட்டிவான விஷயங்கள் சிந்தனையில ஓடுது, நான் செய்யல, மத்தவங்க தான் செய்தாங்க, ஆனா அதை நான் சிந்திச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா நானும் அதுவாகவே ஆகிவிடுகிறேன். சோ நாம வந்து மற்றவர்கள் கிட்ட ஏதாவது தவறான விஷயங்கள் பார்த்தோம்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதற்காக நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும், அவ்வளவுதான். அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்போதுமே இப்படித்தான், இவங்க எப்ப பாரு இப்படிதான் செய்யறாங்க, இந்த மாதிரி அவங்களுடைய தவறான விஷயங்களை நாம யோசனை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா இப்ப இந்த எண்ணங்களை அந்த 4 வகை எண்ணங்கள்ல எந்த கேட்டகரியில போடுறது? மத்தவங்களோட தவறான விஷயங்கள் நம்முடைய எண்ணங்களா வந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த 4 வகை எண்ணம் இல்ல, இது வீணான எண்ணங்கள் கிடையாது. அவங்க தவறு பண்றாங்க, நெகட்டிவான விஷயம் பண்றாங்க, அது நமக்குள்ள இவங்க இப்படி பண்றாங்க, அவங்க அப்படி பண்றாங்கன்னு நெகட்டிவான விஷயங்களை தானே யோசிக்கிறோம். அந்த எண்ணங்கள் நெகட்டிவான விஷயங்கள் தானே, அது வீணான எண்ணங்கள் கேட்டகரி கிடையாது, நெகட்டிவ் எண்ணங்கள் கேட்டகரியில தான் வருது. ஓகேவா? இந்த பாயிண்ட் புதுசா இருக்கா? இல்லைங்கம்மா. சோ செய்யறது மத்தவங்க, ஆனா அந்த எண்ணங்கள் நமக்குள்ள ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அது நெகட்டிவ் எண்ணங்களோட கணக்குலதான் வருது. இதுதான் நம்ம சொன்னோம், ஆத்மா வந்து ஒரு ஒயிட் ட்ரெஸ் மாதிரி. இப்ப அழுக்கு வந்து வெளியில இருக்கு. இப்ப நாம என்ன பண்ணணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அந்த அழுக்கு நம்மை டச் பண்ணவே கூடாது, நம்ம எண்ணங்கள்ன்ற அளவுல கூட நம்மை தீண்டக்கூடாது. இது வெறும் எண்ணங்களுக்கு மட்டுமே சொல்றோம். அப்ப வார்த்தைகள் செயல்களை பத்தி நம்ம கேட்கவே வேணாம். எண்ணங்கள்ல வந்தாலே ஆத்மா அழுக்காகுதுன்னா வார்த்தைகள் செயல்கள் வந்து அதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. இப்போ நம்ம எண்ணங்களை மட்டுமே ரொம்ப டேக் கேர் பண்ணாலே போதும், நம்முடைய வார்த்தைகள் செயல்கள் பத்தி நம்ம ரொம்ப முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த எண்ணங்கள்ல இருந்துதான் வார்த்தைகளும் செயல்களும் கூட வருது. நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுதானே பேசுறோம், அதுதானே கர்மங்கள்ல வருது. சோ எண்ணங்கள்ன்ற லெவல்ல நம்ம டேக் கேர் பண்ணாலே போதும். ஏன்னா நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒரு வைப்ரேஷனோட இருக்கு.
இப்ப நாம யாரை பற்றியாவது நினைச்சோம்னு வச்சுக்கோங்க, நம்முடைய மனம் அவர்களுடைய மனதோடு கனெக்ட் ஆகுது. இப்ப ஒருவேளை அவங்களுடைய மனங்கள் ரொம்ப பலவீனமா இருக்கு அப்படின்னா நம்முடைய மனதோட சக்தி கூட குறைய ஆரம்பிச்சிடும். அதனாலதான் எப்பொழுதுமே கடவுளை நினைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா கடவுளோட மனசு எப்பொழுதுமே பவித்திரமா இருக்கு, எப்பொழுதுமே சக்திசாலியா இருக்கு. அப்ப அவரை நினைக்கும் பொழுது நம்முடைய மனதுக்கும் சக்தி கிடைக்கும். பிரம்மகுமாரியில இத பரச்சிந்தனைன்னு சொல்லுவோம். மற்றவர்களை பற்றி நமக்குள்ள சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருந்தா அதற்கு பேர் பரச்சிந்தனை. பரனா மற்றவர்கள். அப்ப அந்த மனசு எந்த அளவுக்கு பலவீனமா இருக்கோ, எந்த அளவுக்கு நெகட்டிவா இருக்கோ, அது நமக்குள்ளேயும் தானாக வந்துடும். இதுதான் பிரியா சிஸ்டர் ஒரு கிளாஸ்ல கூட காமிச்சாங்கல்ல, அந்த அதிர்வலைகள் ஞாபகம் இருக்கா? ஓகே. அதுதான் இப்ப ஆன்மீகத்துல சொல்றதுதான் அவங்க அறிவியல் பூர்வமா நிரூபணம் பண்றாங்க. அதே போல நாம நமக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ், அதாவது இன்னொருத்தரை பத்தி நம்ம சில ஃபீலிங்ஸ் இருக்கு, ஏதோ ஒரு காயம், வருத்தம், அதை போய் இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்றோம். அப்ப என்ன நடக்குதுன்னா, நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அந்த நபருக்கு நம்முடைய காயம், நம்முடைய ஹெல்ப்லெஸ்னஸ் சொல்லுவாங்கல்ல, ஒரு உதவியற்ற தன்மை, ஒரு கசப்பு, ஒரு கோபம், இதெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி. இந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் நாம அவங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கோம்னு அர்த்தம். யாரை பற்றி பேசுகிறோமோ அவருக்கு நம்ம நம்முடைய நெகட்டிவ் எனர்ஜி அனுப்புறோம். ஏன்னா இந்த வலி, காயம், கோபம் இதெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி இல்ல. அவருக்கு யாரை பத்தி பேசுறோமோ அவருக்கு நம்முடைய எண்ணங்களை கேட்ச் பண்ண முடியாது. ஆனா கண்டிப்பா நம்முடைய வைப்ரேஷனை கேட்ச் பண்ணுவாங்க. அப்படி கேட்ச் பண்றவங்க நமக்கு அவங்க அறியாமலேயே நமக்கும் நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் அனுப்புவாங்க. சோ நாம என்ன வைப்ரேஷன் அனுப்பினோமோ அது அவங்களுக்கு போகும். நாம அனுப்பின வைப்ரேஷனோட குவாலிட்டி பாசிட்டிவா இருந்தா அங்கிருந்து பாசிட்டிவ் வரும், நெகட்டிவா இருந்தா அங்கிருந்து நெகட்டிவ் வரும். சோ நம்ம என்ன அனுப்பினோமோ அது நமக்கு திரும்பி வருது. ஒருவேளை யோசிச்சு பாருங்க, நெகட்டிவா இருந்தா நம்முடைய ஆத்ம சக்தி டிஸ்சார்ஜ் ஆகும். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதுங்களா? மறுபடியும் சொல்லணுமா? எல்லாருக்கும் புரியுதுங்களா? ஓகே. அதாவது பவித்திர தன்மை அப்படின்னா உள்ள எந்த ஒரு நெகட்டிவ், எந்த ஒரு வேஸ்டோட அடையாளமே இருக்கக்கூடாது. இப்போ ஒரு கிளாஸ் பால்ல பால் ரொம்ப பியூரா இருக்கு. ஆனா ஒரே ஒரு துளி விஷம் அதுல கலந்துட்டோம்னா அந்த முழு கிளாஸ் பாலையும் நம்ம கெட்டு போச்சு, இம்பியூர் தான் சொல்லுவோம். ஒரே ஒரு டிராப் தானே, இந்த கிளாஸ் ஃபுல்லா நல்ல பால் தானே இருந்தது, அப்படி சொல்லவே மாட்டோம். ஏன்னா இது இப்போ அதோட பியூரிட்டி கெட்டு போச்சு, அது நம்ம எடுத்துக்கொள்வதற்கு சேஃப் கிடையாது. அதே போல பியூரிட்டினா அது கம்ப்ளீட் பியூரிட்டி. வார்த்தைகள், ஆக்ஷன்ஸ், எண்ணம் எதுலையுமே காமம், கோபம், பொறாமை, வெறுப்பு, பேராசை, அகங்காரம், எத்தனை நெகட்டிவ் குவாலிட்டி இருக்கு. இந்த எந்த ஒரு விஷயங்களும் நாம இதுக்கான இன்ஃபர்மேஷனை கூட உள்ள எடுத்துக்க கூடாது. நம்ம பார்த்தோம் இல்லையா, எதை படிக்கிறோம், எதை வாட்ச் பண்றோம், எதை கேட்கிறோம், இது எல்லாமே நம்முடைய எண்ணங்களின் மூலமாக மாறிவிடுகிறது. சோ நாம கம்ப்ளீட்டா பியூர் ஆகணும்னா நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனே எடுத்துக்க கூடாது. இந்த உலகத்துல நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், நியூஸ் பேப்பரோட ஹெட்லைன் படிக்கணும். உலகத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு தெரியணுமோ அந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும், அதனுடைய டீடைல்ஸ்குள்ள போக கூடாது. உலகத்துல இருக்க எல்லா விஷயங்களோட டீடைல்ஸும், அதுவும் குறிப்பா நெகட்டிவிட்டிஸ தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்ப பாருங்க, நிறைய ஸ்கேம்லாம் நடக்குதா, சோ அது என்ன டீடைல்ஸ், அவ்வளவுதான். நாம எச்சரிக்கையா இருக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கத்துக்கிட்டா போதும், தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதற்கு மேல நம்ம நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை உள்ள எடுக்க கூடாது. அதே போல நாம சாப்பிடுறதும் பியூரா இருக்கணும். சாத்வீகமான உணவை இறைவனோட நினைவோடு நம்ம சமைக்கணும். அவரோட நினைவிலேயே அவருக்கு நன்றி சொல்லிட்டு, யாரெல்லாம் அந்த உணவை நமக்கு கிடைக்க காரணமாக இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு சாப்பிடணும். பிரம்மா குமாரியில போக் வைக்கிறது அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கு. அதற்கு என்ன அர்த்தம்னா, அந்த போக் வைக்கிறதுனா இறைவனுக்கு அந்த உணவை படைத்து விட்டு அதன் பிறகு அதை சாப்பிடணும். ஏன்னா நம்ம இறைவனுக்காக சமைக்கிறோம் அப்படின்னா
நம்முடைய உள் உணர்வுல கூட எந்த விதமான அழுக்கும் இருக்கவே இருக்காது இல்லையா? சோ அந்த உள் உணர்வு அது பாருங்க, இந்த ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க, அந்த ஆட்டிடியூட்ல கூட எந்த ஒரு இம்பியூரிட்டியும் இருக்கக்கூடாது. மற்றவர்களை பற்றிய அபிப்பிராயங்கள் ரொம்ப உயர்ந்ததா இருக்கணும். அவங்க இன்னைக்கு எப்படி இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட இருந்து வெறும் ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு போகணும். ஏன்னா ஆசீர்வாதங்கள் பியோர் ஃபீலிங்ஸ் இல்லையா? சோ இந்த மாதிரி நாம அந்த ஆசீர்வாதங்களை, பியோர் ஃபீலிங்ஸ், பியோர் தாட்ஸ அவங்களுக்கு வைப்ரேஷனா அனுப்பும் பொழுது அவங்களுக்குள்ள கூட ஒரு மாற்றம் வரும். அதே போல நம்மளுக்கு உள்ள இருக்கிறது எல்லாமே சரியான நம்பிக்கைகள், சரியான ஞானம் இருக்கணும். மத்தவங்க மேல எந்த விதமான எதிர்பார்ப்பும் வைக்க கூடாது. அவங்க யாராக இருக்கிறார்களோ, எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா நிறைய கேள்விகள் உள்ள வரும். எவ்வளவு கேள்விகள் உள்ள வருதோ, அவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வர வர நம்முடைய தூய்மை கெட்டு போயிடும். அதே போல நமக்கு வந்து எல்லைக்குட்பட்ட ஆசைகள் இருக்கக்கூடாது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு மழை பெய்யக்கூடாதுன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நான் வெளியில போகணும், அப்ப மழை பெய்யக்கூடாதுன்னா அது எவ்வளவு சுயநலம் இருக்குல்ல? அதனால பிரம்மகுமாரியில ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அன்லிமிட்டெட் இன்ட்ரெஸ்ட். அதாவது உலகம் முழுக்க எல்லாருக்காகவும் நமக்கு விருப்பம் இருக்கணுமே தவிர, நம்முடையது அப்படிங்கிற ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்க்க கூடாது. உலகத்துல இருக்க அத்தனை பேருக்கும் நம்ம ஆசீர்வாதங்கள் கொடுக்கணும். இங்க வந்து பிரம்மகுமாரியில ராஜயோகா மெடிடேஷன்ல ஒவ்வொரு நாளும் அந்த 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் 2 மணி நேரம், அதுல எவ்வளவு நேரம் முடியுமோ, அரை மணி நேரமோ 10 நிமிஷமோ இல்ல 1 மணி நேரமோ சகாஷ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சகாஷ் கொடுக்கறதுன்னா என்னன்னா, நான் ஆத்மா பரமாத்மாவோட கனெக்ட் ஆகி நான் வந்து ஃபுல்லா என்னுடைய சக்திகள் நிரம்பிய நிலையில் இருந்து உலகத்துல இருக்க அத்தனை பேருக்கும், என்னுடைய சகோதர ஆத்மாக்களுக்கு சுகம் கிடைக்கணும், சாந்தி கிடைக்கணும், அப்படி எண்ணங்கள் மூலமா வைப்ரேஷன் அனுப்புறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கு. இதுல நிறைய பேர் அனுபவமும் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து சொல்வாங்க, எங்களுக்கு சகாஷ் கொடுங்க அப்படின்னு சொல்வாங்க. நீங்க சகாஷ் கொடுத்தீங்க, நாங்க ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இதெல்லாம் நிரூபணம். இதெல்லாம் நம்ம ஒரு ஞானத்தை வந்து வெரி குட். சோ இது எல்லாமே நிரூபணம். வெறுமனே இந்த வைப்ரேஷன் பத்தி பேசுறது மட்டும் இல்ல, அதை செய்யும் பொழுதுதான் அந்த அனுபவம் வரும். சோ இந்த உலகத்துல வாழ்வதற்காக என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக சம்பாதிக்கலாம், அந்த சௌகரியங்களை எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனா மனசளவுல இந்த எல்லாமே, உலகத்துல இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும், அதற்காக நான் எது செய்வதற்கும் தயாராக இருக்கிறேன். எதுவும் செய்ய வேணாம், சுயமாற்றம் பண்ணாலே போதும். இதற்காக நம்முடைய தூய்மையை அதிகரிக்கணும், நம்முடைய பார்வை, நம்ம உள்ள இருந்து ஒருத்தரை பாக்குறோம்ல, அந்த பார்வை வந்து பியோரா இருக்கணும். எல்லாருமே என்னுடைய சகோதர ஆத்மாக்கள், எல்லாருமே இறைவனின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இப்ப பாருங்க, நம்ம எவ்வளவு பேருக்கு பிசிக்கலான பொருட்கள் தர முடியும்? உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுத்து பணம் காசெல்லாம் கொடுக்க முடியுமா என்ன? அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா நமக்குள்ள அவ்வளவுதான் லிமிட். ஆனா ஆசீர்வாதங்கள், அந்த பியோர் ஃபீலிங்ஸ நம்ம எல்லாருக்குமே கொடுக்க முடியும். அதே போல எல்லாருக்குமே மரியாதையும் கொடுக்க முடியும். பாருங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்கிற தூய்மையை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம வந்து யாராவது நமக்கு கஷ்டம் கொடுத்திருந்தால் கூட மன்னிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது நம்முடைய தூய்மையை அதிகரிக்கும். சோ இந்த தூய்மை என்பதற்கு ஒரு சின்ன டெபினிஷன் மாதிரி சொல்லணும்னா, கிளீன் அண்ட் கிளியர். நம்முடைய மனமும் புத்தியும் கிளீனாகவும் கிளியராகவும் இருக்கணும். அதாவது சுத்தமாவும் இருக்கணும், தெளிவாகவும் இருக்கணும். இப்போ நம்மளோட வீட்டுல வந்து தேவையான பொருட்கள் மட்டும்தான் வச்சிருக்கோம் அப்படின்னா எந்த ஒரு பொருளையும் நம்மளால ஈஸியா எடுக்க முடியும்ல? அதே வந்து சாமான்களை வாங்கிட்டே இருக்கிறோம், அது தேவையோ தேவையில்லையோ சேர்த்துக்கிட்டே இருக்கும். எது தேவையில்லாத சாமானோ, எது கெட்டு போச்சோ அதை தூக்கியே போடல அப்படின்னா வீடு எப்படி இருக்கும்? அதே போலதான் நம்முடைய மனசுல வந்து தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை சேர்த்துக்கிட்டே இருக்கிறது, அங்க நடக்கிறது இங்க நடக்கிறது. சில பேர் நம்ம கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப என்ன நடக்குது? உள்ள நிறைய இந்த பொருட்களை சேர்க்கிற மாதிரி மனசுல நிறைய விஷயங்களை சேர்க்கிறோம். அதே போல நம்ம வாழ்க்கையில கூட பழைய சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கும். இது மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா இது வந்து ஒரு கார்பேஜ் பின் மாதிரி மனசாயிடுது. சரி,
இப்ப வந்து மத்தவங்க வீட்ல குப்பைகள் இருக்கு அப்படின்னா அதை நம்ம வீட்ல வந்து கொட்டுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுவோமா? வேண்டாம் தானே சொல்லுவோம். அதே போல மத்தவங்க கிட்ட இருக்கிற குப்பைகளை எல்லாம் நமக்குள்ள சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மால எப்படி அமைதியா அனுபவம் பண்ண முடியும்? சோ பியூரிட்டி அப்படின்னா கிளீன் அண்ட் கிளியர். இன்னைக்கு நம்ம வந்து ஞானம் மற்றும் தூய்மையை கொஞ்சம் விளக்கமா பார்த்தோம். நாளைக்கு வந்து அமைதி அந்த குணத்தை ஆழமா தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் மெடிடேஷன் பண்ண ரெடியா? ஓம் சாந்தி. நன்றாக சௌகரியமாக அமர்ந்து கொள்வோம். மற்ற அனைத்து விஷயங்களில் இருந்தும் கவனத்தை விலக்கி சுயத்தின் பக்கமாக ஒருமுகப்படுத்துவோம். நம்மை இந்த சரீரத்தில் இருந்து வேறுபட்டு அனுபவம் செய்வோம். நான் ஒரு சக்தி, இந்த உடலை இயக்குகின்ற சக்தி. என்னுடைய வடிவம் ஒளிப்புள்ளி. நான் ஒரு பவித்திரமான ஆத்மா. நான் ஒரு ஞான ஸ்வரூபமான ஆத்மா. என்னுடைய ஞானம் என்ற மூன்றாவது கண் திறக்கப்பட்டிருக்கின்றது. நான் என்னுடைய மூன்றாவது கண் திறந்து வைத்ததற்காக அந்த பரம சக்திக்கு நன்றி செலுத்துகின்றேன். இதன் மூலமாக எனக்குள் இருக்கும் அசுத்தங்கள் எல்லாமே அழிகின்றன. உண்மையான ஞானத்தின் சக்தியானது எனக்குள்ளே நிறைந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய மனதையும் புத்தியையும் தெளிவாகவும் தெய்வீகமானதாகவும் ஆக்கிக் கொண்டிருக்கின்றது. நான் ஒரு பவித்திரமான ஆத்மா. தூய்மை எனது பிறப்புரிமை. தூய்மைக்காக நான் சிறிதளவு கூட காம்ப்ரமைஸ் செய்ய மாட்டேன். எனக்குள் இருக்கும் தெய்வீக குணமான தூய்மையை நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். இதுவே என்னுடைய ஒரிஜினல் நேச்சர். தூய்மைக்கு புறம்பான மற்ற குணங்கள் நான் இந்த வாழ்க்கை பயணத்தில் அடைந்தவை. அது ஒரு ஆடை மீது படிந்திருக்கும் தூசி போன்றது. நான் இந்த தெய்வீக ஞானத்தின் மூலமாக என்னை சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நான் இழந்த தூய்மையை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன், அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். ஓம் சாந்தி.